சஃபி சுலைமான், காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியின் மத ரீதியிலான அரசியல் விளையாட்டை நான் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி வருகிறேன் அப்படிங்கிறதான் பிரதமருடைய ஒன்லைனா இருக்கு. அவர் சில ஆதாரங்களும் சொல்றார். 2004-14 இப்படிலாம் நடந்திருக்கு, அப்படியெல்லாம் நடந்திருக்கும் போது இனிமேல் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? பிரதமர் கேள்வியில லாஜிக் இல்லையா? இல்ல, அவரு கேட்கிற கேள்வியிலையும் அவருடைய உரையிலையுமே, இப்போ இந்த தேர்தல் உரையிலுமே எந்த லாஜிக்குமே இல்ல. முழுக்க முழுக்க மத துவேஷமும் பிரிவினைவாதமும் மட்டும்தான் ரொம்ப தெளிவா பார்க்கப்படுகிறது. அதுவும் நம்ம அண்ணன் கருணேசன் பேசும்போது இப்போ முதல் 1/4 மணி நேரம் அவர் சாதனைகள்லாம் பேசுவாரு. அதுக்கப்புறம் வர்ற இது விஷயத்துல அந்த ஸ்டேட்டுடைய சாதனைகள்லாம் பேசுவாரு. அதுக்கப்புறம் வேதனைகளா பேசுவாருன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, இப்போ இந்த டாபிக்கு உள்ள வந்துருவோம். இப்போ 15% இஸ்லாமியர்களுக்கு பட்ஜெட் கொடுக்கப்படும் சொல்லிட்டு சொன்னார் இல்லையா? இது எப்படி இவர் கண்டுபிடித்தாருங்கிறது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா 2013 மைனாரிட்டிஸுக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டுடைய அமௌண்ட் எவ்வளவு சொல்லுங்க, சொல்லுங்களேன், ஐடியா இருக்கா? சொல்லுங்க நீங்களே. 2013 3130 கோடி ஒதுக்கப்பட்டது 2013. சரிங்களா? இவங்க வரதுக்கு முன்னாடி. இப்ப போன பட்ஜெட்ல எவ்வளவு தெரியுமா ஒதுக்குனாங்க மைனாரிட்டிஸ்க்கு? 3097 கோடி ஒதுக்கப்பட்டு அதை மீண்டும் ரிவைஸ் செய்யப்பட்டு 2608 கோடியா குறைத்தாங்க. 2000 பட்ஜெட்லயே நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பட்ஜெட்டை சொல்றேன், 2013 இப்ப உள்ள பட்ஜெட் சொல்றேன். இதுல எதெல்லாம் குறைச்சாங்கிறது நம்ம நிறைய தடவை பேசிட்டோம், உங்களுக்கும் தெரியும். மௌலானா ஆசாத் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் உடைய இத கூட குறைச்சாங்க, அங்க கூட கை வச்சாங்க, குழந்தைகளுடைய எஜுகேஷன்ல கூட கை வச்சாங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய பட்ஜெட்டை கொடுத்த பாயிண்ட், அதாவது 0.1% தான் மைனாரிட்டிஸ், ஆல் த ஹோல் மைனாரிட்டிஸ்க்கே பிஜேபி ஃபண்ட்ஸ் ஒதுக்கி இருக்காங்க. லாஸ்ட் பட்ஜெட்ல 41.9 கோடி லட்சம் கோடி பட்ஜெட்ல 0.1 கோடி தான். அப்போ இவங்க புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு மக்களிடையே புகுத்துறது இருக்கு இல்லையா? இது ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா இப்ப நாட்டுல இருக்கிற ஓபிசி மக்கள் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னடா இது, 10 வருஷமா ஒரு ஓபிசி பிரதமர் நமக்கு இருந்தாருன்னு சொல்றாங்க. இவர் ஓபிசி பிரதமரா இருந்துட்டு நம்ம ஓபிசிக்கு இதுவரை எதுவுமே பண்ணது இல்லையே. இப்போ என்னடா முழுக்க முழுக்க நமக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு, நம்மளுடைய இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களே இப்ப இவரை ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. அவர் தான் சொல்றாரு, பிற்படுத்தப்பட்ட பட்டியலின தாழ்த்தப்பட்டவர்களின் இடஒதுக்கீட்டை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டம் இருக்கிறது சரி இருக்கிறதுன்னு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஓபிசி மக்கள் இப்படி யோசிக்க மாட்டாங்களா? நம்ம இடஒதுக்கீட புடுங்கி கொடுக்க போறாங்கன்னு பிரதமர் துடிக்கிறாரு, நமக்கான பிரதமர் நினைக்க மாட்டாங்களா? இல்ல விஷயம் அதுதான். ஏன்னா ஓபிசி மக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா இத ரொம்ப தெளிவா வகுக்கப்பட்டு எழுதப்பட்டு கான்ஸ்டிடியூஷன்ல கிளியரா இருக்குது. இவங்க 400 சீட்டுன்னு சொல்லிட்டு நாங்க கான்ஸ்டிடியூஷனை மாத்துவோம்னு சொல்றாங்க இல்லையா? இவங்க தான் இதெல்லாம் செய்ய முடியுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இப்போ காலகாலமா பாத்தீங்கன்னா இந்த ஈகோ சிஸ்டம் எடுத்துக்கங்களேன், பிஜேபியோட ஆர்எஸ்எஸ் ஈகோ சிஸ்டம் 16 வருஷம் இவங்க ஆட்சி பண்ணிருக்காங்க, அப்படிதானே? இந்தியன் டெமோக்ரஸியில 16 வருஷம் ஆட்சியில இடஒதுக்கீடு பற்றியோ வேற எந்த விஷயத்தை பற்றியோ பேசாதவர்கள் இப்ப புதிதாக பேச ஆரம்பிச்சிருக்காங்கனாலே அங்க உள்ள அவங்களுடைய பேஸ்மெண்ட் ஆட்டம் கண்டிருக்கிறது நமக்கு தெரியுது. இப்ப அதே மாதிரி ஸ்ரீராம் கருணேசரன் அப்படியே ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாரு. இந்த மாதிரி மோடி அவர்கள் எந்த காலத்திலயும் அந்த மாதிரி தவறா சார் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. எப்போ இந்த காங்கிரஸ் உடைய நியாயப்பத்திரம் ரிலீஸ் ஆச்சோ, காங்கிரஸ் உடைய இந்த தேர்தல் ரிலீஸ் ஆச்சோ, ஆட்டம் கண்டு பயம் கொடுத்து அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தொடர்ந்து இதுதான் பேசிக்கொண்டே இருக்காங்க. அவர் சொல்றாரு, பதற்றம் என்பது என் வாழ்க்கையிலேயே கிடையாது அப்படின்னு. 4 கட்டம் முடிஞ்ச போது 270 நீங்க எழுதி வச்சுக்கங்க. அமித்ஷா சொல்றாரு, நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 270 சீட்டு கிடைச்சிருச்சு, இனிமேலும் 400க்கு மேல கிடைக்கதான் போது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிற நிலையில இருக்கிறாங்க.
எனக்கு பயமே கிடையாதுங்கிறாங்க. நீங்க இப்போ நீங்களோ நானோ பயந்துருந்தா ஐயோ நான் பயந்துட்டேன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? எனக்கு பயம் இல்லைன்னு தானே வெளியே சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. அதே மாதிரி இப்போ இவரு நம்ம ஸ்ரீகாந்த் கணேசன் பேசும்போது பாகிஸ்தான் கொடி ஆட்டினாங்க நைஸா அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அது முஸ்லீம் லீக் கொடி. நீங்க முஸ்லீம் லீக் கொடியை ஒழுங்கா பாக்குறதே இல்லைன்னு நினைக்கிறேன். முஸ்லீம் லீக் கொடியில ஒரு பக்கம் வெள்ளை இருக்கும், பாகிஸ்தான் கொடியில ஒரு பக்கம் வெள்ளை இருக்காது. நீங்க தாராளமா பாத்துக்கலாம். இது வழக்கமா எல்லா தேர்தல் பரப்புரையிலையும் எப்போ 75 வயதுக்கு முன்னாடி இருந்து நடக்கக்கூடிய விஷயம் தான். நீங்க புதிதாக எதுவுமே இங்க கற்பனை கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமா பாருங்க, நான் பாத்துட்டேன். நான் 2 நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். அது பாத்துட்டு தான் சொல்றேன். நீங்க தான் ஒழுங்கா பாக்கலன்னு நினைக்கிறேன். பாத்துருங்க. என்னன்னா இப்ப மோடி அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. காரணம் இப்ப அமித்ஷா நான் சீதா கோயில கட்ட போறேன். ஸ்ரீகாந்த் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ராமர் கோயில் கட்டும் போது சுப்ரீம் கோர்ட் சொன்னது அந்த இடத்தில் ஒரு மசூதி கட்ட வேண்டும் சொன்னாங்க இல்லையா? அமித்ஷா அவர்கள் தைரியமாக மேடையில் அந்த இடத்தில் மசூதி கட்டுவோம் சொல்லுங்க பாப்போம். சட்டத்துக்கு உட்பட்டு கோர்ட் சொன்னபடி ராமர் கோயில் கட்டி விட்டோம். கோர்ட் சொன்னபடி அதே இடத்தில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் இஸ்லாமியர்கள் தொழுவதற்கு ஒரு மசூதியை நாங்கள் கட்டி கொடுப்போம்னு தைரியமா ஆண்மகனா நின்று சொல்லுங்க உங்க அமித்ஷாவை. அப்ப பாத்துக்கலாம். இப்ப சீதை டெம்பிள் கட்டணும்னு சொல்றாரு இல்லையா? சீதை கோயில் கட்டுவாரு சொல்றாரு இல்லையா? அவ்வளவு தைரியமா? அதாவது ராமர் கோயில் கட்டியாச்சு, அது ஒண்ணு இல்லாம போச்சு. அடுத்தது இப்போ ராதே சீதை கோயில் கட்ட போறீங்க. யாரும் ஒண்ணு சொல்லல. இந்திய மக்கள் உங்களை வரவேற்கிறோம். ஆனால் அந்த இடத்தில் மசூதியை நாங்க கட்டுவோம் நாளைக்கு உங்களோட முக்கியமான தலைவர்கள் அமித்ஷாவோ மோடி அவர்களோ தைரியமாக சொல்லட்டும், பார்த்துக் கொள்ளலாம். இப்போ பிஜேபியுடைய மிகப்பெரிய முழக்கம் சப்கா சாத் சப்கா விகாஸ். இதுல சப்புங்கிறது இந்த சப்ல அவங்க முஸ்லிம்ஸ எப்பவுமே ஒதுக்கி வைக்கிறாங்கிறது நம்ம கண்கூடா பாக்குறோம். விகாஸ்ங்கிறதுலயும் இடத்துலயும் இஸ்லாமியர்கள் சிறுபான்மைகள் ஒதுக்கி வைக்கிறாங்கிறதையும் கண்கூட பாக்குறோம். இப்ப கருணேசன் சொன்ன ஒரு டேட்டா நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். 2013 16,65,00,000 கோடி பட்ஜெட்ல 2.3% மைனாரிட்டிஸ்க்கு கொடுக்கப்பட்டது. 41 லட்சம் கோடியில 0.01% தான் கொடுக்கப்பட்டது. இந்த டேட்டா அவர் வேணா போய் செக் பண்ணிக்கிட்டோம். மூணாவதா இந்திய வரலாற்றுல இதுவரை இருந்த பிரதம மந்திரிகளில் ஏதாவது ஒரு பிரதம மந்திரி மேடைக்கு மேடை இவ்வளவு டிஃபென்சிவா பேசியிருக்கிறாங்கிறத பாத்துக்கணும். லாஸ்டா தமிழரசனுக்கும் ஒரு கிளாரிபிகேஷன். இப்ப சொன்னீங்க பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு முஸ்லிம்ஸ்க்கு முத்தலாக்கு இந்த ஹஜ் விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன். இந்த ஹஜ் விஷயம் மோடி அவர்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் சொல்லலங்க, அது மோடி சொன்னதை நான் மேற்கோள் காட்டுறேன். அது கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணணும். ஏன்னா காரணம் என்னன்னா இந்த ஹஜ் விஷயத்துக்கு இவங்க சம்பந்தம். ஏன்னா சவுதி கசெட்ல 2022 அதோடைய அறிவிப்பு விட்டது. இனிமேல் டிஜிட்டலைஸ் ஆக்கப்படும். 24 மணி நேரத்துல விசா கொடுக்கப்படும். பெரிய ப்ரொசீஜர்ஸ் கிடையாது. இஸ்லாமிய பெண்கள் 45 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் ஆண் துணை இல்லாம வர முடியும்னு சவுதி கெசெட்ல 2022 வந்தத 2023 ஜூலை மாசம் 30ஆம் தேதி இவர் தன்னுடைய 133வது பேசுறாரு. அதை இப்ப கொண்டு என்னாலதான் சவுதி கவர்மெண்ட் சொன்னாங்கன்னு சொல்லி அப்பட்டமான பொய்ய சொல்கிறார். இதுதான் நன்றி. காங்கிரஸோட நாங்க 2000 கோடி அதிகம் கொடுத்தோம். 4 பேருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இருங்க, ஒரே ஒரு பதில் சொல்ல முடியும். 4 பேர் எதிர